ராகி இன்று நேற்று வழிபடப்படும் தெய்வம் அல்ல, ஆதி தொற்று இன்று வரை. காரண காரியத்திற்காக அவதாரமாகிய காரணத்தினால் காரணம் முடிந்தவுடன் அம்பிகையுடன் ஐக்கியமாகிவிட்டன. பஞ்சபூதங்களை ஆளும் தெய்வமாக அன்னை வீற்றிருந்து அருள் புரிகிறார். தேங்காய் உடைச்சு அம்பாளுக்கு வழிபாடு செய்யறாங்க. தேங்காய் உடைச்சு அதுல நெய்யிட்டு தேங்காய் தீபம் இடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். பொதுவா தேங்காய் தீபம் வழிபாடு அப்படிங்கிறது உக்ர தெய்வங்களுக்கு உகந்தது, அதிலும் பைரவருக்கு மிகவும் உகந்தது. அதனால் பைரவரின் அம்சமாக ருத்ரசக்தியாக விளங்குவதால் வாராகிக்கும் அது விசேஷமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அம்பாளுக்கு பிரியமான மலர்கள் அப்படின்னா சிகப்பு வர்ணத்தால் ஆன மலர்கள், அரளிப்பூ, வெற்றிப்பூ, இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். ஸ்ரீ மாத்ரே நமஹா. குருவே சரணம். நான் விராகிபாலன் ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள், சிந்தாமணி கோட்டை ராஜராஜேஸ்வரி அம்மன் பீடத்திலிருந்து. வராகியம்மன் வழிபாடை பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. வராகி இன்று நேற்று வழிபடப்படும் தெய்வம் அல்ல, ஆதி தொற்று இன்று வரை. அம்பாள் சக்தி மிக்க தெய்வமாக, வலுவான தெய்வமாக, ஆற்றல் மிகுந்தவளாக வழிபாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அவள் ரகசிய தெய்வம் என்று கருதப்படுகிறாள், ராத்திரி தெய்வம் என்று கருதப்படுகின்றாள். அதனால் இன்றளவும் தெரியாது இருந்த ஒரு ரகசிய வழிபாடானது தற்சமயம் வெளிப்படையாக வழிபடப்படுகின்றது. தவறொன்றுமில்லை. காலத்திற்கேற்றாற் போல் வழிபாடுகளும் வழிபடு முறைகளும் மாற்றம் அடைந்து கொண்டேதான் வருகின்றது. மாற்றம் அடையும் முறைகளானது சரியான முறையாக வழிபாடு செய்தால் நன்மை பயக்கும். சப்த மாதா அப்படின்னு சொல்லி எல்லா ஆலயங்கள்லயும் அம்பாள் இருப்பா. சப்த மாதா, கன்னிமார் வழிபாடு அப்படிங்கிறது ஆதியிலிருந்து உண்டு. அந்த சப்தமாதா வழிபாடுல 5வதாக வரும் தெய்வம் வராகி. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீவித்யா பூரண தேவதையாக ஸ்ரீசக்கர நகர நாயிகா ராஜராஜேஸ்வரி அன்னையின் படை தளபதியாக விளங்குபவளும் அன்னை வாராகி. இந்த 2 வாராகியும் ஒன்றா என்றால் கிடையாது. அம்பாள் சப்தமாதாக்களில் வென்றுகின்ற வாராகி அம்பாள் சண்டிகா பரமேஸ்வரி, அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கா என்று சொல்லப்படுகின்ற சண்டிகா பரமேஸ்வரி இரத்த பீஜனை வதம் செய்வதற்காக சப்த மாதாக்களை தோற்றுவித்தாள். காரண காரியத்திற்காக அவதாரமாகிய காரணத்தினால் காரணம் முடிந்தவுடன் அம்பிகையுடன் ஐக்கியமாகிவிட்டன. இந்த படைத்தளபதியாக அம்பாள் விளங்குகின்ற வாராகி ராஜராஜேஸ்வரியின் புஷ்பபானம், அம்பாள் புஷ்பபானம், கரும்புவில், பாசம், அங்குஷம் என்ற 4 அஸ்திரங்களை கரங்களில் கொண்டிருப்பாள். அதில் வலது முன்கரத்தில் அம்பாள் புஷ்பபானம் வைத்திருப்பாள். அந்த பஞ்சபானம் 5 வகையான புஷ்பங்களால் ஆன பானம் என்பதால் அதற்கு பஞ்சபானம் என்று பெயர். அதிலிருந்து தோன்றியதால் அம்பிகைக்கு பஞ்சமி என்று பெயர். இந்த அம்பாள் சகலத்தையும் அருள வல்லவளாக, பஞ்சதன்மாத்திரைகள் என்று சொல்லப்படக்கூடிய 5 வகை இந்திரியங்களும் ஆளும் தெய்வமாக, பஞ்சபூதங்களை ஆளும் தெய்வமாக அன்னை வீற்றிருந்து அருள் புரிகிறாள். இந்த அன்னை வாராகி ராஜராஜேஸ்வரியின் உற்ற துணையாக படை தளபதியாக விளங்குகின்றார். இந்த 2 வாராகிகளும் வழிபடும் வழிபாட்டிற்கு ஏற்றாற்போல் பலம் தருபவர்களாக இருக்கின்றனர். வழிபடும் வழிபாட்டிற்கு ஏற்றாற்போல் பலன் தருபவர்களாக இருக்கின்றனர். இவ்வாறாக அன்னை வாராகியின் வடிவங்களை பார்த்தோம். சரி, இப்போ அந்த அம்பாளை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டா, நிறைய பக்தர்கள் தேங்காய் உடைச்சு அம்பாளுக்கு வழிபாடு செய்யறாங்க. தேங்காய் உடைச்சு அதுல நெய்யிட்டு தேங்காய் தீபம் இடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். பொதுவா தேங்காய் தீபம் வழிபாடு அப்படிங்கிறது உக்ர தெய்வங்களுக்கு உகந்தது, அதிலும் பைரவருக்கு மிகவும் உகந்தது. அதனால் பைரவரின் அம்சமாக ருத்ரசக்தியாக விளங்குவதால் வாராகிக்கும் அது விசேஷமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அம்பாளுக்கு பிரியமான மலர்கள் அப்படின்னா சிகப்பு வர்ணத்தால் ஆன மலர்கள், அரளிப்பூ, வெற்றிப்பூ, இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். மனமுள்ள மலர்கள், மல்லிகை, முல்லை, மரிக்கொழுந்து, இப்படியான மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். இவைகளை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அன்னையின் அருள் அபரிவிதமாக நமக்கு கிடைப்பதில் ஐயம் ஒன்றும் இல்லை. விளக்கேற்று வழிபாடு செய்வதுதான் வாராகி வழிபாட்டுல உச்ச விஷயமாக கருதப்படுகின்றது. அந்த விளக்கு இழுப்ப எண்ணெயால் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். இழுப்ப எண்ணெய் நெய் போலவே இருக்கும். அந்த இழுப்ப எண்ணெய சாயந்தரத்துல அம்பாளுக்கு விளக்கேற்றணும். ஏன்னா முன்பே சொன்னது போல் அம்பாள் வாராகி ராத்திரி தெய்வம் என்று வழங்கப்படுகின்றார். ஆதி தொட்டு இன்று வரை விளக்கேற்றும் நேரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. விளக்கேற்ற நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் விளக்கேத்து அப்படின்னு எல்லா வீடுகள்லயும் பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த விளக்கேற்ற நேரம் அப்படிங்கிறது என்னன்னா 6 மணி, சாயந்தரம் 6 மணி. ஏன் அப்படின்னா அம்பாள் வாராகி மகாலட்சுமியின் அம்சமானவள்.
இன்று வரை தங்கத்தை வராகன் என்று சொல்லும் வழக்கம் உள்ளது. ஆக தங்கத்தின் அம்சமாக, மகாலட்சுமியின் அம்சமாக விளங்குகின்ற வாராகி கண் விழிக்கும் நேரம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த 6 மணி விளக்கேற்ற நேரமா கருதப்படுறது. இன்று வரை ஆதி தொட்டு அந்த விளக்கேற்ற நேரத்துல விளக்கு வைக்கிறத விசேஷமா சொல்றோம். வீட்டுல எத்தனை விளக்கு வைக்கணும் அப்படின்னு பக்தர்கள் கேட்கிறாங்க. காமாட்சி விளக்கு, மாட விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடுகள்லயும் இருக்கும். அந்த மாட விளக்க ஒரு விளக்காக ஏற்றது தவறு. துணை விளக்கு அப்படின்னு வைக்கணும். ஒரு விளக்காவது துணை விளக்காக வைக்கணும். அப்போ எத்தனை விளக்கு வேணாலும் வைக்கலாம், அதுல தவறு கிடையாது. ஏனென்றால் காமாட்சி விளக்காக, மாட விளக்காக அம்பாள் ஏகஸ்வரூபமா ஜோதியில இருக்கிறார். அந்த விளக்கு கண்டிப்பா நெய் விட்டுதான் விளக்கேற்றணும். துணை விளக்காக நாம் வைக்கின்ற எத்தனை விளக்குகள் ஆனாலும், குறைந்தபட்சம் ஒரு விளக்கு, எத்தனை துணை விளக்குகள் வேண்டுமானாலும் வைக்கலாம். அப்படியாக துணை விளக்குகளாக வைக்கும் விளக்குகளில் நல்லெண்ணெயோ இழுப்பெண்ணெயோ பயன்படுத்தி தீபமிடலாம். தீபத்தில் அம்பாள் ஆவாகனமாக, அம்பாளோட முகத்தை பார்த்தாலே ஜோதியின் வடிவமாக இருக்கும். பன்றி முகமாக அம்பாளோட கீழ்முகம் தாடையானது நீண்டிருக்கும். அவளுடைய சிகாமணி வரை அவளின் திருமுகத்தை பார்த்தாலே ஜோதியின் வடிவமாக காட்சி. அதனால் அம்பாள் வாராகியை ஜோதியில் ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு. திரி, எந்த திரியில அம்பாளுக்கு விளக்கிடணும் அப்படின்னா சாதாரண பஞ்சு திரி. இப்ப எல்லாம் நிறைய வர்ண திரிகள் வழக்கு பயன்படுத்துறாங்க. சிகப்பு திரி, பச்சை திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரி பயன்படுத்துறாங்க. சாதாரண பஞ்சு திரியில பயன்படுத்தினாலே போதுமானது. விசேஷம் என்று கருதப்படுவது வாழைத்தண்டு திரி அல்லது தாமரை திரி. இது பொதுவா எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அதனால ஐயோ அது கிடைக்கலையே, அதனால நம்ம அம்பாள் நமக்கு அருள் செய்யறதுல குறை கொடுப்பாள்னு கிடையவே கிடையாது. பஞ்சு திரியை மஞ்சளில் நினைத்து விளக்கிட்டாலே போதுமானது. எதற்காக மஞ்சளில் நினைக்கணும் அப்படின்னா, பஞ்சு திரி என்று செய்யப்படுவது அது ஒரு வஸ்திரம். பொதுவாகவே புது துணியெல்லாம் நம்ம உடுத்தணும் அப்படின்னா மஞ்சள் வைப்போமா இல்லையா? அதே போல திரியில் ஒரு நுனியில் மஞ்சளை தடவி அதை விளக்கிட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது இழுப்பு எண்ணெய் பயன்படுத்தி செய்யலாம். ஒரு திரி போடலாமா, 2 திரி போடலாமா அப்படின்னு பக்தர்கள் கேட்கிறாங்க. ஆலயத்தில் பூஜைக்காக பயன்படுத்துகின்ற தீபத்தில் ஒரு திரி ஏத்துவது குழப்பமில்லை. ஆனால் இல்லத்துல, வீட்டுல நம்ம ஏற்றக்கூடிய தீபமானது 2 திரியை போட்டு அதை முறுக்கித்தான் போடணும். ஒரு திரி கொண்டு ஏத்தக்கூடாது. சரி, குத்து விளக்கு ஏத்தும் பொழுது ஒரு முகம் ஏத்தலாமா, 5 முகமும் ஏத்தணுமா அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. ஒரு முகம் ஏத்தினாலே போதுமானது. அம்பாளுக்கு பஞ்சமி என்று சொல்லும் காரணத்தினால் அம்பாள் வாராகியை வழிபடும் பொழுது 5 முகம் கொண்ட தீபம் ஏற்றலாம். அதில் வந்து குழப்பமும் தேவை கிடையாது. எத்தனை திரி போடுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. விளக்க வெறும் தரையில வைக்கலாமா, அதுக்கு கீழே என்ன வைக்கணும்? சிலர் பச்சரிசி வச்சு, சிலர் வாழை இலை வச்சு, இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு போல செய்யறாங்க. இப்ப எல்லாம் புதுசா நவதானியங்கள்ல வீட்டுல இருக்கக்கூடிய மளிகை ஜாமான் எல்லாம் வச்சு விளக்கேற்ற கூட விஷயங்கள்லாம் இருக்கு. அதை முறைப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறதுனால சொல்றேன். விளக்கு வெறுந்தரையில ஏத்தக்கூடாது. ஒரு சின்ன வாழை இலையோ அல்லது வெற்றிலையோ வைத்து ஏத்தலாம். அது வெற்றிலைக்கு மேலேயோ அல்லது வாழை இலைக்கு மேலேயோ பச்சரிசி வைக்கிறதுக்கு கிடைத்தால் பச்சரிசி வைக்கலாம். அல்லது ஒரு நாணயம், ரூபாய் நாணயமாவது வைத்து அதன் மேல விளக்கு வச்சு நம்ம ஏற்றுறது சிறப்பு. இன்னொரு கேள்வி, அந்த விளக்குல என்ன முதல்ல ஊத்தணுமா, திரி முதல்ல போடணுமா அப்படின்னு கேட்பா. சிம்பிளா யோசிச்சா, எண்ணெய் ஊத்தின பிற்பாடு திரிய உள்ள வச்சா திரி விலகாது. திரிய போட்டு எண்ணெய் ஊத்தினா திரி மிதந்துடும். இதுதான் காரணம். எண்ணெய் ஊற்றி அதன் பிற்பாடு திரிய வச்சு அதை ஏற்றும் பொழுதுதான் விசேஷமா எந்த விதமான குறைகளும் இல்லாம இருக்கும். இன்னும் நிறைய பேர் யோசிப்பா, விளக்கு நான் வீட்டுல 5 விளக்கு வச்சிருக்கிறேன், ஒரே தீக்குச்சியில எல்லாத்தையும் ஏத்திடணுமா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் மனசு பொறுத்தது. விளக்கு ஏற்றுவதற்காக பூஜைகளுக்காக தனியா ஒரு தீபம் வச்சிருப்பா. ஏக தீபம் அப்படின்னு பேரு. தனியா ஒரு முக தீபம் இருக்கு. அந்த தீபத்தை கொண்டுதான் எத்தனை விளக்கேற்றினாலும் ஏத்தணும். அது இல்லாம கற்பூரம், ஊதுபத்தின்னு எதை ஏத்துறதா இருந்தாலும் அந்த துணை தீபத்துலதான் ஏத்தணும். பிரதானமான தீபத்துல கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ பிடிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அந்த தீபத்துல யார் இருக்கிறா? அம்பாள் வாராகி தீபஸ்வரூபமா ஐக்கியமாயிருக்கிறா. அப்ப அவள்கிட்ட இருந்தே நம்ம கற்பூரத்தையும் ஊதுபத்தியையும் எடுக்கப்படாது. துணைக்கு தனியா ஒரு தீபம் வச்சுக்கணும். ஆரத்தி தீபம், ஏக தீபம், இது போல தனியா ஒரு தீபம் இருந்து அதிலிருந்து நாம் அந்த கற்பூரம், ஊதுபத்தி போன்ற விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்த கேள்வி, தீபம் ஏற்றும் பொழுது எந்த திசை பார்த்து ஏற்றணும்? இதற்கு குறிப்பா நான் விளக்கம் சொல்லி ஆகணும். ஆலயங்கள்ல ஏத்தும் போது தயவு செய்து எந்த திசை பார்த்து வேணும் ஏத்தணும் அப்படிங்கிற கேள்வி வேண்டியதில்லை. அம்பாளோ ஈஸ்வரனோ சுவாமியோ மூர்த்தி எந்த இடத்துல இருக்கிறாளோ அதுவே பிரம்மஸ்தானம்.
அதனால ஆலயத்துக்குள்ளக்க தீபம் ஏற்றும் பொழுது எந்த திசை பார்த்து ஏற்றுறோம் அப்படிங்கிறது தேவையில்லை. பொதுவாக தீபமானது கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ ஏற்றுவா. ஆனா எப்படி தீபம் ஏற்றினாலும் தீபமானது எரிசுடரானது மேல் நோக்கி தான் எரியும். அதனால ஒரு சில இடங்களில் தீபத்தை எந்த திசையில் ஏற்ற வேண்டும்ங்கிற குழப்பம் வரும் பொழுது இத தயவு செய்து பொருட்படுத்த வேண்டாம். அம்பாளுக்கு வீட்டுல தீபம் ஏற்றும் பொழுது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்றலாம். ஆலயங்களில் சென்று விளக்கேற்றும் பொழுது திசை தேவையில்லை. அம்பாளுக்கு தீபம் ஏற்றுவதே மகா புண்ணியம், அதுவே போதுமானது.